எல்லாருக்கும் வணக்கம். நம்ம உணவே மருந்து சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது மண்பானை பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னதெல்லாம்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும். தயிர், புதினா, கொத்தமல்லி தழை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அப்புறம் பெப்பர், இஞ்சி பூண்டு மசிச்சு வச்சுருக்கேன். தக்காளி 3 வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மிளகா வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் ஆயிலும் போட்டுக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகுறது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்ல ப்ரௌனிஷ் ஆகுறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் வெங்காயம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயே உப்பு போட்டுடலாம். மூடி போட்டுக்கலாம். 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மசிஞ்சிடுச்சு தக்காளி. இப்போ நம்ம மசாலா போட ஆரம்பிச்சிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் ஜீரக பொடி, 2 ஸ்பூன் தனியா பொடி, கரம் மசாலா வீட்டிலே செஞ்சது அது 1 ஸ்பூன். அவ்வளோதான். நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டோம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. லைட்டாக சிக்கனும் அதிலே ஃப்ரை ஆகட்டும். மசாலாலாம் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம தயிர் போட்டுக்கலாம். 1 கிளாஸ் தயிர் போட்டாச்சு. இப்போ 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம அரிசி போட்டுடலாம். ஊற வச்சுருந்த அரிசி போட்டாச்சு. இங்கே எவ்வளோ 2 கப்பு அரிசி எடுத்துருக்கீங்கன்னா 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கொதித்த உடனே மூடி போட்டுக்க வேண்டியதான். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்லோ வச்சிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வந்திருக்கு. சூப்பரான மண்பானை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மண்பானையில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.